ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மல்டி இன்ஃபோ தமிழ். பரதநாட்டியம் பற்றி தெரிந்து கொள்வோமா? பரதநாட்டியம் தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய நடனமாகும். இது பெரும்பாலும் சிவன் கோவில்களில் தான் அதிகமாக ஆடுவாங்க. சிவனுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நடனம் தான் இது. அதே மாதிரி சிவன் கோவில்களில் பரதநாட்டியம் சம்மந்தப்பட்ட நடன காட்சிகளை சிலையாக செஞ்சு வச்சிருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். உதாரணமாக சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கிழக்கு கோபுரத்தில் செவ்வக வடிவ பலவகையில் 108 நடன காட்சிகளை சிலையாக செஞ்சு வச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். பரதநாட்டியம்ங்கிற வார்த்தை சமஸ்கிருதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. நாட்டியம் அப்படின்னா நடனம்னு அர்த்தம். பரதத்தை நம்ம பிரிக்கும் போது பாவம், ராகம், தாளம் இது மூணையும் உள்ளடக்கியது தான் பரதம். பாவம் அப்படின்னா உணர்ச்சிகள். நம்ம உணர்ச்சிகளை முக பாவனைகள் மூலமும் அசைவுகள் மூலமும் நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும். அதாவது லாங்குவேஜே தெரியாதவங்களா இருந்தா கூட அவங்களுக்கு நம்ம நடனத்தின் மூலமா நம்ம என்ன சொல்ல வரோங்கிறத புரிய வைக்க முடியும். இந்த பரதநாட்டியம் இப்போ மட்டும் இல்லைங்க, சேர சோழர் காலத்திலிருந்தே அவங்களுடைய அவையில் ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. இது 19ஆம் நூற்றாண்டில் அழிஞ்சு வர நிலையில இருந்தாலும் இன்னைக்கு உலக அளவில் இதனுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே நல்லா வளர்த்துக்கிட்டு வராங்க. பரதநாட்டியம் ஆடுறவங்க சாரீஸ் தான் வேர் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க எந்த மாதிரியான டான்ஸ் ஆடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டாபிக் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் வேணும்னா அது என்ன டாபிக்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மல்டி இன்ஃபோ தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.